புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எப்படி இருக்க செய்கிறாருங்க? சிறந்து இருக்கும்படி, தி பெஸ்ட், நீங்கள் பார்க்கிற எல்லாவற்றை காட்டிலும் சிறப்பானவர்களாக உங்களை வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட எண்ணத்தை அவங்க மனசுல வளர்த்துக்குங்க. மற்றவங்களை பார்த்துட்டு மற்றவங்க போல நம்ம வாழ்க்கை இல்லை என்று சோர்ந்து போகாதீங்க. மற்றவங்களை காட்டிலும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட தேவனை விசுவாசியுங்கள். அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கனவிலும் எதிர்பார்க்காத நல்ல வாழ்க்கைக்குள்ளே உங்களை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்கு தத்துவத்தை படிக்கும் பொழுதெல்லாம் வாக்கு தத்துவங்களை ஏன் தேவன் கொடுக்கிறார் அப்படின்னாக்க, தேவ வார்த்தை மனிதனுடைய மனதின் கதவுகளை திறந்து விடுகிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, தேவ வார்த்தை மனிதனுடைய மனதின் கதவுகளை திறந்து விடுகிறது. மனதின் கதவுகளை ஏன் தேவனுடைய வார்த்தை திறக்கிறது அப்படின்னாக்க, தேவன் எப்படி எல்கையற்றவரையாக இருக்கிறாரோ அப்படியே தேவன் மனிதனுடைய மனதையும் எல்கையற்ற விதத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். பழைய தமிழ்ல பேசுற நிறைய பேர் யோசிக்கிறீங்க, ஆனா தமிழ் தான் இது. தேவன் எல்கையற்றவர் அப்படின்னாக்க இன்ஃபினைட் அப்படின்றாங்க. அப்படின்னாக்க அவருக்கு எண்ணே கிடையாது, துவக்கமும் முடிவும் இல்லாதவர் தான் தேவன். அவர்னால என்னெல்லாம் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவர்னால எல்லாம் முடியும். அதுதான் தேவன். தேவனால், அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒருவனுக்கு செய்கிறவர் இறைவன் அல்ல, நம்புகிற ஒவ்வொருவனுக்கும் செய்கிறவரே இறைவன். அதனால்தான் அவர் தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் எல்கையற்றவர். அப்படின்னாக்க இதுதான் அவனால முடியும் அப்படின்னு நீங்க கடவுள் லிமிட் பண்ணவே முடியாது. லிமிட்லெஸ் காட். நீங்க உங்களால எப்படியெல்லாம் விசுவாசிக்க முடியுமோ அதையும் தாண்டி அவர் செயல்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ தேவன் எப்படி எல்லையற்றவராக இருக்கிறாரோ அப்படியே தேவன் மனிதனுடைய மனதையும் எல்கையற்ற விதத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். மனிதன் கழுத மேலையும் குதிரை மேலையும் மாடு மேலையும் பயணப்பட்டு கொண்டிருந்தவன் வாகனத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். சைக்கிளை கண்டுபிடிச்சான், பைக்கை கண்டுபிடிச்சான், ஆட்டோவை கண்டுபிடிச்சான், காரை கண்டுபிடிச்சான். அப்புறம் என்ன பண்ணாங்க? ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சான், அப்புறம் ராக்கெட்டை கண்டுபிடிச்சான். அப்புறம் இந்த உலகத்திலிருந்து அடுத்த உலகத்திற்கு, அடுத்த கிரகத்திற்கு போகக்கூடிய விதத்தில் கண்டுபிடிச்சான். மனிதனுடைய அறிவு அதிகமாகி கொண்டே இருக்கும்போது நீங்க யோசிக்கலாம், அப்பா இந்த தூரம் மனுஷன் எவ்வளவு அறிவா இருக்கான்னு. ஆனா உண்மையிலே சொல்ல போனா தேவன் கொடுத்த ஆற்றலில் இன்னும் 1% கூட மனிதன் பயன்படுத்தவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவன் அனந்த ஞானம் உள்ளவராக இருக்கிறார். அந்த அனந்த ஞானத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். மனிதன் உலக பிரகாரமான காரியங்களிலே 1%, 100%ல 1% கூட கம்ப்ளீட்டா மனுஷன் இன்னும் தேவன் கொடுத்த ஆற்றலை பயன்படுத்தல. அவன் தேவனை அறிந்து கொள்ள தான் அந்த மெய் ஆற்றல், அந்த மெய் ஞானம் அவனுக்குள்ளிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ தேவ வார்த்தை மனிதனுடைய மனதின் கதவுகளை திறந்து விடுகிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? உங்களுடைய மனதில் நீங்கள் என்னவெல்லாம் நினைக்கிறீர்களோ அதை எல்லாம் அடையக்கூடிய ஆற்றலை தேவன் உங்கள் மனதிற்குள்ளே வைத்திருக்கிறார். அதுதான் சங்கீதத்தில் நீதிமொழிகள் எழுதுறாங்க, எல்லா காவலோடும் இருதயத்தை அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று. அப்போ இருதயம், மனது எல்லாமே மனிதனுடைய உள் உணர்வை குறிக்கிறது, ஆழ்த்துவத்தை குறிக்கிறது, அவனுடைய இன்னர் மேன், உள்ளான மனிதனை காட்டுகிறது. அப்போ உங்களுடைய மனதை தேவன் எல்லையற்ற விதத்திலே உண்டாக்கி இருக்கிறார். பாருங்க, ஒரு சின்ன ரூம்குள்ள இருக்கிறீங்க. இப்ப இந்த சின்ன ரூம்குள்ள இருந்து உங்க கண்களை திறந்து பார்த்தீங்கன்னாக்க என்னதான் தெரியும் உங்களுக்கு? இந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள், செவரு, இங்க இருக்கக்கூடிய ஃபேனு, மொபைலு, லைட்டு, இந்த காரியங்கள் மட்டும்தான் உங்க கண்களுக்கு தெரியும். ஆமாவா இல்லைங்களா? கரெக்ட். அதனாலதான் தேவன் ஆபிரகாம் கையை பிடிச்சி எங்க கூட்டிட்டு வந்தாரு? கூட்டத்துக்குள்ள இருக்கிறவனு வெளியே கூட்டிட்டு வர்றாரு. என்ன ஆண்டவரே, ஏன் தொந்தரவு பண்றீங்க? வாடா, வெளியில வாடா, செல்லா குட்டி வெளியில வாடான்னு வெளியில கூட்டிட்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னாரு. வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது அவன் கண்களுக்கு தெரிகிறதெல்லாம் அந்த படர்ந்த வானத்துல எண்ணிக்கை கிடங்காத நட்சத்திரங்களை சுற்றி இருக்கிறது. கடவுள் பார்த்துட்டு சொல்றாரு, இதை உன்னால் என்ன கூடுமானால் என்ன அப்படின்னாரு. என்னாண்டவர், கவுண்ட்லெஸ், என்ன முடியாது. எப்படி என்ன முடியாதோ அப்படியே உன் சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா.
அப்ப இந்த தேவன் இன்ஃபினிட் தேவனாக இருக்கிறபடினாலே, தன் பிள்ளைகளும் எல்கையற்ற விதத்தில் அவர் படைத்திருக்கிறபடினாலே, ஒரு ரூம்குள்ள இருந்து பாத்தீங்கன்னாக்க அந்த ரூம்குள்ள இருக்கிற பொருள் தான் தெரியும். கொஞ்சம் வெளியில போய் ஆகாயத்தை பார்க்கும் பொழுதுதான் அந்த படர்ந்து விழுந்த ஆகாயத்திலே நட்சத்திரங்கள் ஆயிரக்கணக்காய் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. உங்களுடைய கண்களினாலே பார்க்கிறது எப்படியோ அப்படியே வேத வசனத்தை படிக்கும் பொழுது உங்களுடைய மனதின் கதவுகளை தேவன் திறக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிச்சோம்ல, அந்த வாக்குத்தத்தத்தில் என்ன போட்டிருக்குது? உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறீர். அப்ப இந்த வாக்கு தத்தத்தை புரிந்து கொள்ளனாக்க உங்க மனதின் கதவுகள் திறக்கப்படுவதற்கு தான் தேவன் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்ப கடவுளுடைய வாக்கு தத்தம் எதுக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய மனக்கதவுகளை திறப்பதற்கு. உங்களுடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் என்னவென்று உங்களுக்கே தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, யானையுடைய பலம் யானைக்கே. ஆமாம், மதம் பிடிச்சாதான் யானையுடைய பலம் என்னன்னு பார்க்க முடியும். மதம் பிடிக்கிற வரைக்கும் அந்த யானையை பார்த்தீங்கன்னா ஒரு பாகன் ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு ரோட்டில் கூட்டிகிட்டு போவான். முட்டிங்கால் போட சொன்னால் முட்டிங்கால் போடும். அவங்க கொடுக்குற வாழைப்பழத்தை வாங்கி வாயில் போடும். அவங்க கொடுக்குற காசை வாங்கி பக்கத்தில் இருக்கிற பாகன்கிட்ட கொடுக்கும். எல்லாம் பண்ணும் யானை. யானுடைய பலம் யானைக்கு தெரியாது. எப்போ யானைக்கு மதம் பிடிக்கிறதோ, மதம் பிடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆட்டோவெல்லாம் தூக்கி விட்டெறிஞ்சிடும், காரெல்லாம் உதறி தள்ளும் அந்த பக்கமாக. ஏன்? அதுக்குள்ள இருக்கிற பேர் ஆற்றல் மதம் பிடிக்கும் பொழுது எப்படி வெளிப்படுகிறதோ அப்படியே மனிதனாகிய உங்களுடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் தேவனுடைய வார்த்தையினாலே வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா! எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப வாக்குத்தத்தம் என்ன பண்ணுது? உங்களுடைய மனதின் கதவுகளை திறந்து விடுகிறது. கதவு அடைக்காதீங்க, மனசு அடைக்காதீங்க, மனதை நல்லா திறந்து வைங்க. கடவுளுடைய வார்த்தை கேட்கும்போது மனசு திறந்து இருக்கட்டும். ஏன் தெரியுங்களா? ஒரு சின்ன ஸ்பார்க்கு, ஒரு சின்ன பொறி. ஒரு பெரிய பட்டாசு கடை இருக்கு. அந்த பட்டாசு கடை ரொம்ப சேஃப்டி நிறைஞ்சிருக்குது. கரெக்டாக பேக் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். எங்கோ வெடிச்ச ஒரு வெடியினுடைய சின்ன ஒரு கங்கு அந்த பட்டாசு கடைக்குள்ள வந்து விழுந்துருது. இப்ப அந்த ஒரு சின்ன கங்கு அந்த பட்டாசு கடையில் இருக்கிற மொத்த பட்டாசு என்ன பண்ணிடும்? கொளுத்தி அந்த இடத்தையே புகைக்காடா மாத்தி அந்த இடம் இருந்த இடம் தெரியாத அளவுக்கு அது மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த சிறு கங்குக்குள்ள எப்படி இருக்கிறதோ அப்படியே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய மனதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் மனதுக்குள்ள ஒரு பெரும் பிரளயத்தையே தேவன் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஆற்றல் உங்கள் மனதுக்குள் இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வருவதற்காக தான் தேவன் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அப்ப தேவனுடைய வார்த்தை வந்து ஸ்பார்க். என்னதுங்க? ஸ்பார்க். எத்தனை பேர் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்றீங்க வீட்டில் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் கை தூக்குவீங்களா? அந்த லைட் எடுத்து என்ன பண்றீங்க? டக்குன்னு அடிக்கிறீங்க. அதுல இருந்து எப்படி குபு குபுன்னு தீ வருது, அவ்வளவு தீ வருது. லைட்டா ஒரு தீ கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, பட்டுன்னு அடிக்கிறாங்க, டக்குன்னு ஸ்டவ் ஆன் ஆயிடுது. அப்போ அந்த ஸ்டவ் அந்த கேஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை ஆன் பண்றதுக்கு எப்படி இந்த லைட்டர் தேவைப்படுதோ அப்படியே நீங்க தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய பலன், உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல், உங்களுக்குள் இருக்கக்கூடிய தேவனுடைய பேர் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தை ஸ்பார்க்கை போல இருக்கிறது. ஹல்லேலூயா! தேவனுடைய வார்த்தை ஸ்பார்க்கை போல இருக்குது. அது உங்களுடைய எல்லையற்ற மனதின் கதவுகளை திறந்து விடக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் தேவன் ஆபிரகாம் சொன்னாரு, வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னாரு, கடற்கரை மணலை பார் அப்படின்னாரு. ஏன்? எண்ணி முடியாத தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஆசீர்வாதங்களும் கொடுக்கிற நன்மைகளும் எண்ணி முடியாததாக மாத்திரமே இருக்கும். பேதுரு தன் வாழ்க்கையில ரொம்ப நொந்து போய் கரையில உட்காந்து வலைகள் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? அலசி கொண்டிருந்தான். அவனுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ஏசு சொன்னாரு, நீ போய் கடல்ல போயிட்டு வலையை போடுப்பா அப்படின்னாரு. அவன் போடுறான், திரளான மீன்களை பிடித்தான். அப்பனாக்க எண்ணிக்கை கடங்காத மீன்கள். ஹல்லேலூயா! அப்ப கடவுள் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? அவனுடைய தகுதியின்படி, அவனுடைய தராதரத்தின்படி கடவுள் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அவர் எப்படியோ அப்படி அவனை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிச்சார்னாக்க எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் வேதத்தில் அநேக கதாபாத்திரங்களை தேவன் காண்பித்திருக்கிறார். ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்குள்ளும் நீங்கள் தேவனை காண வேண்டும். அதான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனை ரசிக்கிறவங்க தான் தேவனை என்ன பண்ண முடியும்? ஆமா, தேவனை ரசிங்க. முதலாவது எப்படிதான் அவர் பேசுறாரு, எப்படி ஆபிரகாம் சொல்லி வெளியில கூட்டிட்டு வந்து வானத்தை அண்ணாந்து பாரு. அவர் பேசும் பொழுது ஒரு நண்பன் தன் சக நண்பனோடு கூட ஜாலியா பேசுறது போல கடவுள் பேசுறாரு. எத்தனை பேர் கடவுள் அப்படி உணரணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா!
சில பேர் கடவுள் அப்படின்னாக்கா அப்படி உட்காந்துருக்கிற மாதிரியும் இவங்க கீழே இருக்கிற மாதிரியும், அவர் தெய்வம் நம்ம ஒன்றுமே இல்லை. அப்பா பிள்ளைன்ற உறவு ஒரு நாளும் மாறவே மாறாது. அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு 65 வயசு, பொண்ணுக்கு வந்து ஒரு 42 வயசு. அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போகுது. அவங்க அம்மா அப்படி சோஃபாவில் உட்காந்துருக்குறாங்க, சோஃபாக்கு கீழே உட்காந்துருக்குறாங்க. இந்த பொண்ணு போகுது. போன உடனே சோஃபாவில் உட்காரதை விட அந்த அம்மாவுடைய மடியில் தலை வச்சு படுக்குது பார்த்தீங்களா, அந்த படுக்கக்கூடிய அந்த சுகம் எங்கேயுமே கிடைக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? ஆமாம். நான் எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் படுப்பேன். எங்கள் அம்மா நல்லா குண்டாக இருப்பாங்க, வயிறு நல்லா பெருசாக இருக்கும். அப்படி மூச்சு விடும் போது என் தலை கீழே போகும், அவங்க மூச்சு விடும் போது என் தலை மேலே வரும். அப்படியே மேலேயும் கீழே ஆடிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு சொஃபசிகேட்டட்னா சோஃபாவில் படுத்து தூங்கினா கூட அந்த சுகம் வராது. அந்த தாயினுடைய மடியில் படுக்கும் பொழுது அப்படி ஒரு சுகத்தை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம். எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் பறந்தாலும் அப்பாவுடைய தோளில் வச்சு அப்பா கூட்டிகிட்டு போன சுகத்துக்கு எங்கேயாச்சும் சுகம் இருக்குமா? ஹல்லேலூயா. எதன் பேர் இருக்கீங்க? ஆமாம். என்னுடைய பையனை என் பொண்ணெல்லாம் இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால் போட்டு பிள்ளைங்க தலைமுடியை பிடிச்சிப்பாங்க. அந்த 2 காலையும் பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் நடந்து போன நாட்களை நான் நினச்சி பார்க்குறேன். அவங்களுக்கு அது எப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்துச்சுன்னு தெரில. அவங்களை சுமந்து கொண்டு போகும்பொழுது எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. அப்போ அம்மாவுடைய மடியில் படுத்தது, அப்பாவுடைய தோளில் சுமந்தது எப்படி சுகத்தை கொடுக்கிறதோ அப்படியே உங்கள் தேவனிடத்திலே நீங்கள் பேசும் பொழுதும் அப்படிப்பட்ட சுகத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதாவது அப்பான்ட்டு வந்துருங்க. தேவனேன் அப்படின்னு வந்தீங்கன்னாக்கா கோட்டை தாண்ட முடியாது. இந்த கோட்டை நீங்களும் தாண்ட முடியாது, அவரும் தாண்ட மாட்டார். அப்பா நீங்கள் வச்சுங்களேன் ஃப்ளாட் ஆகிடுவார். அப்பா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் ஜெபம் ஈஸியாக கேட்கப்பட்டுரும். ஹல்லேலூயா. அப்போ அவர் தகப்பன், நாம் யாருங்க? பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த உறவு எவ்வளவுக்கு எவ்வளவு மேம்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கையில நீங்க ஈஸியாக உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஸோ இந்த மாலை வேளையில அந்த கடவுளுடைய வார்த்தை என்பது ஸ்பார்க்கு. அது தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கக்கூடிய மனதின் கதவுகளை என்ன பண்ணுதுங்க? ஆமாம். இப்போ எல்லாருடைய கதவும் நான் திறந்துருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருடைய மனசும் திறந்த மனதாக உட்காருங்க. டைட்டாக ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுக்கிட்டு அது இது எல்லாத்தையும் விடுங்க, தூக்கி போடுங்க. ரிலாக்ஸாக உட்காருங்க கடவுளுடைய சமூகத்தில். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வார்த்தை உங்களுக்குள்ளே போய் வேலை செய்யும். ஹல்லேலூயா. நிறைய பேர் பிபி செக் பண்ண போவாங்க. டாக்டர் கையை கொடுன்னு கேட்பார். அவர் பார்ப்பார், கையை லூஸ் ஆகுது. அப்போ கூட விட மாட்டாங்க. அவர் பிபி செக் பண்ண போறாருன்னு கை டைட்டாக நரம்பெல்லாம் முறிக்கிறோம். ஆக்சுவலி பிபி செக் பண்ணும்போது நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுதுன்னா தான் பிபி நார்மல் பிபியா என்னன்னு காட்டும். நீங்கள் டென்ஷன் ஆகி வேர்த்துச்சுன்னு வச்சிங்களேன், டாக்டர் பார்ப்பார், கட்டாயமாக டிக்கெட்டுக்கு பிபி இருக்குது, செக் பண்ணவே வேணான்றார். அதே போல தான் உட்காரும் பொழுது தேவ சமூகத்தில் டென்ஷனால உட்காராதீங்க, ரிலாக்ஸாக உட்காருங்க. ஹல்லேலூயா. கடவுளுடைய சமூகம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுற இடம். தாவீது சொல்லுகிறாரு, அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பட்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறீங்க, ரிலாக்ஸாக உட்காருங்க, ஃப்ரீயாக அவங்கள விடுங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள ரிலாக்ஸாக ஃப்ரீயாக உட்காருங்களோ அப்போ தான் அந்த வார்த்தை அந்த கங்கு உள்ளே போய் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களோட கூட பேச விரும்புகிறாரு. மனசை ரிலாக்ஸாக வைங்க. ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் கர்த்தர் வந்துட்டு கழுகுக்கு சமானமாக நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதான் வார்த்தை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் யாரிடத்தில் பேசப்படுகிறது என்றால், யாருடைய வாழ்க்கை கழுகை போல மறுபடியும் திரும்புமோ அவர்களிடத்தில் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது ஊழியக்காரங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது, இந்த வார்த்தைலாம் என் வாழ்க்கையில் நடக்குமா, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குதா, நான் இந்த தப்பு செய்யறேன், இந்த பொய் சொல்லிட்டேன், இந்த திருடிட்டேன், வேதத்தை வாசிக்கல, ஜெபிக்கல, கடவுளுக்கு உண்மையா இல்ல, 1000 காரியங்கள், அதெல்லாம் குப்பை. அந்த குப்பையை தலையில போட்டுட்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்காராதீங்க. அந்த குப்பை எல்லாம் உங்க மேல இருக்குன்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த குப்பைலாம் அவங்க மேல இருக்குன்னு தெரியும். அந்த குப்பைகள் உங்கள் மேல இருந்தாலும் அவர் தகப்பனாக இருக்கிறபடியினாலே ஒவ்வொரு முறையும் உங்களை சுத்தம் பண்ண அவர் யோசிக்கிற தேவன் அல்ல. நிறைய பேர் பாவம் பண்ணா ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, பொய் பேசிட்டா வர மாட்டாங்க, தவறு பண்ணிட்டா வர மாட்டாங்க. சரி, எங்க போய் சரி பண்ணுவீங்க? ஏதாச்சும் அட்ரஸ் இருந்தா சொல்லுங்களேன். என் ஃப்ரெண்டு கூட 2-3 பேர் கேட்டாங்க. அவங்க கூட நான் சொல்கிறேன், அந்த சிஸ்டர் ரொம்ப பியூட்டியாக திங்க் பண்ணியிருக்கிறாங்க, தப்பு செஞ்சுட்டு கடவுளுடைய சமூகத்துக்கு வரல, வேற எங்கேயோ போய் அதை சரி பண்ணியிருக்காங்க, அந்த அட்ரஸ் இருந்தால் கொடுங்க, நானும் அவனுக்கு கொடுக்குறேன். இந்த உலகத்திலேயே தவறை சரி செய்யக்கூடிய ஒரே இடம் தேவனுடைய ஆலயம் மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்போ தவறு பண்ணிட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் எங்கே தான் வரணும்?
ஊழியக்காரர்ட்ட வரணும், ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரணும், இங்கே வந்து உட்காரணும். இதுதான் உங்களை சுத்திகரிக்கிற இடம். முடி நிறையா வளர்ந்துருச்சு, எங்கே தான் போகணும் சொல்லுங்க? ஆமாம், முடி நிறையா வளர்ந்துருச்சு அப்படின்னு நான் சினிமா தேட்டருக்கு போனேன், நான் வந்துட்டு பீச்சுக்கு போனேன். முடி நிறையா வளர்ந்தா முடி வெட்ட கடைக்கு போ, அங்கே தான் கட் பண்ணி விடுவாங்க. அதே போல் பாவம் பண்ணிட்டுனா ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரணும், அங்கே தான் உனக்கு மன்னிப்பு தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. ஆமாம் சார், சார் அவர் உங்கள் அப்பா சார். நீங்கள் தப்பு செய்கிறதுக்கு முன்பும் அவங்கள பற்றி தெரியும், நீங்கள் தப்பு செய்யும் போதும் அவர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் தப்பு செஞ்ச பிற்பாடும் அவருக்கு தெரியும். அவர் என்ன கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு நினச்சிட்டீங்களா? கண்ணாமூச்சி ரேன்னு நீங்கள் தப்பு செய்யும் போது கண்ணை மூடிக்கிறாரு. நீங்கள் வரும்போது எப்போ தப்பு பண்ணுன, ஓ அன்னைக்கா, ஆமாம் அன்னைக்கு இல்லை அப்படி சொல்கிற தேவன் நினச்சிங்களா? சார் அவர் உங்கள் அப்பா சார். ஒரு சின்ன குழந்தை எப்படி பிறந்த குழந்தை வீட்டில் இருக்குதோ, அப்போ தாய் தகப்பனுடைய கண்கள் அந்த குழந்தையின் மேல் எப்படி பட்டு கொண்டு இருக்கிறதோ அப்படியே உங்கள் மேல் தேவன் தன் கண்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தவறு செஞ்சு பாவம் செஞ்சு குற்றம் செஞ்சாலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பும் பாவத்துக்கான விமோச்சனத்தையும் தேவன் கொடுக்கக்கூடியவராக. எவ்வளோ குப்பை இருந்தாலும் உங்கள் அப்பா உங்களை சுத்திகரிக்க தயங்குறதே கிடையாது. கெட்ட குமான் எல்லாவற்றையும் இழந்துட்டு அப்பா கிட்ட வந்தா அப்பா என்ன பண்ணாருங்க? 10 அடி தூரத்தில் நில்லு, பண்ணிக்கிட்டு போய் பண்ணி கூட படுத்துட்டு அப்படியே சொன்னாரு, அவனை முத்தமிட்டு. சார் இப்படிப்பட்ட கடவுளை நீங்க எங்கேயும் பார்க்கவே முடியாது சார். இட்ஸ் a lovely God. அவர் அற்புதமான ஒரு தேவன். தன் பிள்ளைகள் எப்படிப்பட்ட மோசமான நிலையில வந்தாலும் அவர்களை அனைத்து முத்தமிடுகிற நல்ல தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் மிகவும் நல்லவர். அவர் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு நாளும் யோசிக்கிறது கிடையாது. பெற்றோர்கள் தெரியும், பிள்ளைங்க பெற்றோர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது பிள்ளைங்க என்ன போயிடுவாங்க, அந்த மாதிரி டீசெண்டாலாம் பேசக்கூடாது, கக்கா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் புரியும். பாத்ரூம்னாக்கா குளிக்கிற இடத்துக்குள்ள குழந்தை போகுமா? போகாது. குழந்தை கக்கா போயிடும். அப்போ கக்கா போகும்போது அப்பா கூட சீக்கிரம் சீக்கிரம் கழுவிடுவாங்க. ஆனால் அந்த அம்மா ஓடி போயிட்டு அந்த குழந்தை கழுவி அந்த குழந்தைக்கு திருப்பி ஒரு சட்டியை போட்டு அந்த குழந்தைய விளையாட விட்டுட்டு மறுபடியும் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? அதனால தான் பாயிண்ட் அடிக்கடி சொல்லுவேன், நீ டேடி மேலே வைக்கிற அன்பை காட்டிலும் மம்மி மேலே அதிகமான அன்பு உனக்கு இருக்கணும். ஏன் அப்படின்னாக்க தகப்பனை காட்டிலும் தாய் அதிகமாய் தன் குழந்தையின் மேல் அக்கறை உள்ளவளாக இருக்கிறாள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ அந்த இடத்துல அந்த தாயுடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறதோ அதை காட்டிலும் தேவனுடைய அன்பு வெளியேற பெற்றது. தேவனுடைய அன்பு நீங்கள் சரியா இருக்கும் பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது அல்ல, நீங்கள் முழுவதும் தவறாக இருக்கும் பொழுது தேவன் அன்பை காண்பிக்கிறார். அதான் பழைய புதிய காலத்தில் பவுல் எழுதுகிறார், நல்லவனுக்காக ஒருவன் மதிப்பது அரிது, நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. ஒழுக்கமா இருக்கிறவங்கிட்ட தேவன் அவன் ஆசீர்வதிக்கிறது கிடையாது, உறவின் அடிப்படையில் தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் ஒழுக்கமாக இருக்குன்னு உறவை விட்டுட்டாங்க. அப்பா பிள்ளைன்ற உறவு போச்சு. ஒழுக்கமாக இருக்கிறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, ஒழுக்கமாக இருக்கிறது, கரெக்டாக முடி வெட்டுறது, மீசை எடுக்கிறது, பர்ஃபெக்டாக இருக்கிறது, எப்பயும் கையில் பைபிள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நிறைய காரியங்கள் சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவரை மாதிரி ஒரு தேவ பிள்ளை கிடையவே கிடையாது பண்ணுவாங்க. ஒழுக்கம் உள்ளவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, உறவின் அடிப்படையில் தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், ஒழுக்கத்தின் அடிப்படையில் ஆசீர்வதிச்சல அவர் தேவனே கிடையாது. ஏன் தெரியுங்களா? நீங்க தவறு பண்ணி கீழே சேத்துல விழுந்துட்டீங்கன்னாக்க அவர் தூக்குறன்னு அவர் நல்ல அப்பா நினைக்கிறீங்களா? சேத்துல விழுகும் பொழுதுதான் அவர் அப்பான்னு நீங்க பார்க்க முடியும். நீங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போது உங்க பக்கத்துல நிக்கிற ஒரு அப்பா கிடையாது. நீங்க சேத்துல விழுகும் பொழுது சேத்துல இறங்கி உங்களை தூக்குறாரு பாருங்க, அவர் தான் அப்பா. ஹல்லேலூயா. அப்ப ரொம்ப ரிலாக்ஸா உட்காருங்க. நீங்கள் எப்படிப்பட்ட தவறு செய்திருந்தாலும் பிழை செய்திருந்தாலும் உங்கள் தகப்பன் உங்களை நேசிக்கிறார். உங்களை சரி செய்ய சுத்தம் பண்ண அவர் விரும்புகிறார். அதனால்தான் உங்களுக்கு மறுபடியும் கல்விக்கு சமானமாய் வாழ வயதை கொடுக்க அவர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். இந்த மாணவர்களை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களை தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் அப்படின்றார். அவருடைய கண்கள் எல்லாம் உங்க மேலதான் இருக்குது. உங்க மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு கடந்து போங்க. உங்க மேல தேவனுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான ஆசீர்வாதத்தின் கதவுகளை தேவன் திறக்கிறார். எப்பொழுது உங்களுடைய மனதின் கதவுகள் திறக்கப்படுகிறதோ அப்பொழுதே உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகளை தேவன் திறக்கக்கூடியவராக இருக்கிறார். கழுகுக்கு சமானமான வயது திரும்ப
ஆமா, அந்த கழுகுனுடைய தன்மையை குறித்து பேசினேன். கழுகுக்கு இப்படிப்பட்ட தன்மையை என் தேவன் கொடுத்திருப்பார் என்றால் அவருடைய பிள்ளையாகி எனக்கு எப்படிப்பட்ட தன்மையை அவர் கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி காண்பிக்கத்தான் ஆதியாகமம் 1:28 உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். அடுத்து வாசிங்க. பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமா, கடவுள் சொல்லி 5 காரியங்களை சொல்லி கடவுள் ஆசீர்வதிக்கிறார். பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கடவுள் அவர்களை ஆசீர்வதிச்சாரு. பலுகி பெருகின்ற வார்த்தை குறித்து பேசிட்டேன். இப்ப 3வது ஒரு வார்த்தை குறித்து பேசிட்டு இருக்க. என்ன வார்த்தைங்க? நிரப்பி. அப்பனாக்க fill, multiply, be fruitful, multiply, fill the earth. பூமியை நிரப்பி. எதை நிரப்பணும்? ஆமா, வீட்டில் இருக்கிற ட்ரம் நிரப்புறது கிடையாது, இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய டப்பாவை நிரப்புறது கிடையாது. நீங்கள் யார் என்றால் பூமியை நிரப்பக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். அல்லேலூயா. உங்களுடைய மனசு இன்னைக்கு ஓப்பன் ஆகட்டும். இந்த மாலை வேளையில இயேசுவின் நாமத்தினாலே சின்ன எண்ணங்கள், குறுகிய மனப்பான்மைகள் எல்லாம் இந்த வேலையில இயேசு நாமத்தினாலே உடைக்கப்பட்டு உங்க மனசு பெருசாகட்டும். நீங்கள் யார் என்றால் பூமியை நிரப்பக்கூடியவர்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நாம் பூமியை நிரப்பக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் என்மேல் வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ பூமியை நிரப்பக்கூடிய ஆசீர்வாதங்கள். பூமி எவ்வளவு பெருசு. அதாவது படத்துல சொன்னாங்க, பாம்பேவை நான் ஆள போறேன். பாம்பே எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சாதான் பாம்பேவை ஆள முடியும். கடலினுடைய ஆழம் எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் கடலை ஆள முடியும். அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் முடியுன்றதை தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால சாதிக்க முடியும். நீங்கள் பூமியை நிரப்பக்கூடிய ஆசீர்வாதத்தை உங்கள் தலையின் மேல் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால காலி செய்யற வேலையை செய்யக்கூடாது, நிரப்புற வேலையை செய்யுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, காலி செய்யற வேலையை செய்யக்கூடாது. கிறிஸ்தவெல்லாம் வந்துட்டீங்களா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்களா, காலி பண்ற வேலை இருக்கவே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆசீர்வாதத்தை காலி பண்றது, வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை காலி பண்றது, தேவையில்லாத பொருளை வாங்குறது, தேவையில்லாத காரியங்களை பண்றது, எதெல்லாம் காலி பண்றீங்களோ அதெல்லாம் பிசாசனுடைய குணம். எதெல்லாம் நிரப்புறீங்களோ, கொஞ்சம் கொஞ்சமா நிரப்புறீங்களோ, இதெல்லாம் தேவனுடைய குணமாக இருக்கிறது. அதே போல ஒரு மனிதரை பேசி காலி பண்ண கூடாது. உங்களை வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனுஷனை கட்டணும், எழுப்பணும், அவனை உருவாக்கக்கூடியவனாக இருக்கணுமே தவிர உங்கள் வார்த்தைகள் ஒரு நாளும் அவனை காயப்படுத்தி அவனை காலி பண்ணக்கூடிய வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். அதான் இயேசு சொன்னாரு, bless everyone. ஏன்? நீ ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உன்னிடத்துல திரும்பி வரக்கூடியதாக இருக்கிறது. நீ சபிக்கிற வார்த்தைகள் திருப்பி உன்னிடத்துல வரக்கூடியதாக இருக்கிறது. கோழியை காலையில திறந்து விடுறீங்க கூண்டுல இருந்து, சாயந்தரம் திருப்பி அது எங்க வருது? அந்த இடத்துல நின்றோம். நீங்க அந்த கூண்டு எடுத்து அந்த மூட வேண்டியதான், அந்த இடத்துக்கு செட்டில் ஆயிடும். அதே போல உங்களோட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அது மறுபடியும் உங்களிடத்தில் வரக்கூடியதாக இருக்கிறபடியினாலே வார்த்தைகளை சரியாய் பேச பழகுங்கள். அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து எப்படி புறப்பட்டு வருகிறதோ அப்படியே அது மறுபடியும் திரும்பி வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பலுகி பெருகி பூமியை நிரப்பி. அப்போ உங்களை அடிக்கடி நான் சொல்லுவேன், கண்ணாடியில் உங்களை பார்க்கும் பொழுது நான் பூமியை நிரப்பக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் என் தலையின் மேல் வைத்திருக்கிறபடியினாலே இந்த பூமியை நிரப்ப என் மேல் தேவன் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அதற்குரிய குவாலிஃபிகேஷனை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றதை நம்புங்க. அப்பதான் மனசு பெருசாகும். சார், சின்ன மனசோடு கூட உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியாது சார். உங்க மனசை தேவன் பெருசாக்க விரும்புகிறார். அதனாலதான் தேவன் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தங்களை படிக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய மனதின் கதவுகளை திறந்து விட்டு உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்க கூடியதாக இருக்கிறது. அதே தேவன் ஆபிரகாமுடைய கரத்தை பிடித்து சொன்னாரு, இந்த தேசம் எம்மட்டும் அம்மட்டும் அவை எல்லாம் உனக்கு. கடவுள் பவுண்டரி போட்டு ஆசீர்வதிக்கிற தேவன் கிடையாது. அவர் லிமிட்லெஸ் காடா இருக்கிறபடினால உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுதும் லிமிட்லெஸ்ஸா தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எவ்வளவு தூரம் போகணுமோ நீங்க அவ்வளவு தூரம் போகலாம். அவ்வளவு பெரிய ஆற்றலை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்ப நீங்கள் காலி செய்கிறவர்களாக இல்லாமல் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நிரப்பக்கூடியவர்களாக இருக்கணும். ஒருத்தவங்க உங்ககிட்ட கொஞ்சம் கண்ணீரோடு கவலையோடு பேசுறாங்க. பேசும் பொழுது இது ஆடின ஆட்டமா, இதை பத்தி நமக்கு தெரியாதா, என்ன ஆட்டம் இப்போ நம்ம கிட்ட உருட்டிக்கிட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் இன்னும் தேவை, இதுக்கும் மேலையும் தேவை. அப்ப நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோம்னாக்கா, ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணிடுறோம். அவன் செஞ்ச தவறுக்கான விளைவுகள் வருது, அந்த விளைவுகளை பார்க்கும்போது அது சரிதான் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு நம்முடைய மனதில் தவறான எண்ணங்களை கொண்டு இருக்கிறோம்ல. அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒரு நாள் உங்களோட மனதில் வரக்கூடாது. அது என்னன்னாக்க, அவங்கள காலி செய்தோ இல்லையோ ஃபர்ஸ்ட் உங்களை காலி செஞ்சிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க?
அப்ப நீங்கள் நிரப்பக்கூடிய சாதி. உங்ககிட்ட ஒருத்தவங்க சொல்றாங்களா, ஃப்ரீயா அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் மன்னித்து இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்கள் நிரப்புகிறவர்கள். உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவருடைய வாழ்க்கையை நிரப்பக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, பாருங்க, நிரப்புங்கள் என்று தேவனுடைய வார்த்தை யாரை நோக்கி வருகிறதோ அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, உங்களெல்லாம் பார்த்தாக்க அந்த கடவுள் சொன்ன ஆசீர்வாதங்களுக்கு சம்பந்தமே இல்லாத நபர்களை போல தெரியுறீங்களா? ஆனா ஒண்ணு உறுதி என்னன்னாக்க, இந்த தீர்க்கதரிசன வசனத்தை கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். சார், கேட்கிறவங்க பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட நல்ல தேவனை பார்த்திருக்கீங்களா? கேட்டாலே பாக்கியவான்கள் அப்படின்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்கும் பொழுது யார் கேட்க முடியும் என்றால், எவர்களால் செய்ய முடியுமோ அவர்களால் தான் கேட்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம கடவுளுடைய வார்த்தையை சும்மா எல்லாருனாலும் கேட்ட முடியாது. கடவுளுடைய வார்த்தையை எல்லாருனாலும் கடைபிடிச்சிட முடியாது. எவர்கள் தாயின் கருவிலே முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியும். அவர்களால் தான் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க. இந்த இடத்துல உட்கார்ந்து நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற ஒருத்தர் கூட வசனத்தின்படி வாழ முடியாதவர்கள் கிடையாது. அப்படி இருந்தா கடவுள் உங்களை கொண்டு இருக்கவே மாட்டார். உங்களால வசனத்தின்படி 100% வாழ முடியும். அதனாலதான் கடவுள் உங்களை தெரிந்து கொண்டாரு, உங்களுடைய ஆலயத்துல கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அப்ப எவர்களால் கேட்க முடிகிறதோ அவர்களால் தான் செய்ய முடியக்கூடியதாக. இன்னொரு காரணத்தை சொல்லிட்டு வேகமா கடந்து போறேன். வீரர்கள் எப்போதும் தலையினிடத்தில் தான் பேசுவார்கள், கோழைகள் எப்போதும் தருதலையினிடத்தில் தான் பேசுவார்கள். எத்தனை பேர் கவனிச்சீங்க? வீரர்கள் எப்போதும் தலையினிடத்தில் தான் பேசுவார்கள், கோழைகள் எப்போதும் தருதலையினிடத்தில் தான் பேசுவார்கள். நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்கன்றதை வச்சே நீங்க யாருன்றதை சொல்லிடலாம். நீங்க யாருக்கிட்ட போய் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ, நீங்க பேசக்கூடிய நபர்கள் தலையாக இருப்பார்கள் என்றால் நீங்கள் வீரர்கள். நீங்கள் பேசக்கூடிய நபர்கள் தருதலைகளாக இருப்பார்கள் என்றால் நீங்கள் கோழைகள். இப்போ தேவன் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். யாரிடத்துல தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார்? தலையினிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க யாரு? ஆமா, நீங்க தலையா இருக்கிறபடினால, தலைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? புரிதல், புரிந்து ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் உங்கள் தலைக்குள்ளதான் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்க சுண்டு வரல அசைக்கணும் அப்படின்னா கூட இந்த மனதினுடைய மைண்டினுடைய கமாண்ட் வந்தாதான் அந்த சுண்டு வரல அசையுது. ஆமாவா இல்லைங்களா? நான் சுண்டு வரல அசைக்கிறேன் அப்படின்னாக்க ஏதோ அதுவா நடக்கல, உள்ளுக்குள்ள கமாண்ட் உள்ள போய் செஞ்சு பெரிய வேலை நடக்குது. பெரிய ஒரு ஃபாஸ்டா ஒரு வேலை நடந்து அதுக்கப்புறம் தான் சுண்டு என்ன பண்ணுதுங்க, என் கைக்குள்ள இருந்து வெளியில வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ தலை அப்படின்னாக்க எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து யோசித்து சரியாய் செய்யக்கூடியவர்கள் தான் தலையாக இருக்கிறார்கள். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, புருஷனுக்கு மனைவிக்கு புருஷன், புருஷனுக்கு கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு பிதா. இல்லை வசனம் அடி சவுண்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. எனக்கே சந்தேகமாக இருக்குது, பைபிளில் தான் வசனம் இருக்குதா அப்படின்ட்டு. பிதா கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறார், கிறிஸ்து ஆணுக்கு தலையாக இருக்கிறார், ஆண் தன்னுடைய மனைவிக்கு தலையாக இருக்கிறார். அந்த ஹைராக்கிய தேவன் வைத்திருக்கிறார். அப்போ தலை என்றால் எல்லாவற்றையும் சரியாய் செய்யக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ உங்கள் வாழ்க்கையில் கணவனாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு தலை. மனைவியா இருக்கீங்களா? நீங்க ஒரு தலை. நீங்க எப்படி காரியங்களை சிந்திச்சு யோசிச்சு சரியாய் செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படும்படியாக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க எல்லாம் தலையா இருக்கிறபடினாலதான் கர்த்தர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். கடவுள் தருதலை கிட்ட பேசுவாரா? யாராச்சும் பேசுவீங்களா? ரோட்ல முடி இப்படி வெட்டி இருக்கிறான், பாதி இருக்குது இந்த பக்கம், இந்த பக்கம் முடியே இல்லை. வீட்டு பக்கம் வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னு யாராச்சும் பேசுவீங்களா? சொல்லுங்களேன். அவன் முகரக்கட்டையை பார்த்த உடனே பேசணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட வராது. ஏன்? பாதி முடியே இல்லை, பாதி பக்கம் மட்டும் முடி வச்சிருக்கிறான். அது என்னது? தலை. இன்னொரு பையனை பாக்குறீங்க, வெள்ளை பாண்டு சொக்கா போட்டுருக்கிறான், இயேசு ரட்சிக்கிறான்னு பேட்ச் குத்தி இருக்கிறான், கையில பைபிள் அக்கில வச்சுட்டு நடந்து போறான். வாலண்டியர் அனுப்புறீங்க, ஓடி போயிட்டு சோத்திரம் பிரதர் எந்த சர்ச்சுக்கு போறீங்க? சோ உங்களை பார்க்கும் பொழுது தேவ தூதனை பார்த்த போல இருக்குது. அது தலை, அது தருதலை. அப்ப நீங்களாம் யாரு கடவுளுடைய பார்வையில? தலையா இருக்கிறீங்க. நீங்க தலையா இருக்கிறபடினால்தான் தேவன் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். தலையினிடத்துல ஏன் பேசுகிறார் என்றால், தலையினிடத்துல மாத்திரம்தான் அவர் பேசுகிற காரியங்களை புரிந்து கொள்ள முடியும்.
நம்ம சர்ச்சில் வந்து ஒரு சின்ன குழந்தை உட்கார்ந்தா கூட கொஞ்ச நாள்ல அந்த குழந்தை சாலமோனுடைய தங்கச்சியா மாறிடும். அல்லேலூயா. சின்ன பையனை கூட்டிட்டு வந்து ஜட்டியை மட்டும் போட்டு உட்கார வச்சுனா கூட சரி, அவன் டவுசர் சட்டை போடுறதுக்குள்ள அவன் சாலமோனுடைய தம்பியா மாறிடுவான். ஏன்? இந்த இடத்துல வந்து உட்காரும் பொழுது தேவன் அவளை தலையாய் மாற்றுகிறார். புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார். புரிந்து செயல்படக்கூடியவர்களாய் தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போ பலுகி பெருகி பூமியை நிரப்புறவங்க யாருனால தான் முடியும்? தலையா இருக்கிறவங்க மட்டும்தான் நிரப்ப முடியும். உங்களால பெரிய காரியங்களை யோசிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை உள்வாங்க முடியும், உங்க வாழ்க்கையை பெஸ்டா உங்களால மாற்ற முடியும். உங்களை விட சிறப்பா அந்த உலகத்தில் வாழ யாருனாலும் முடியாது என்று காண்பித்து கொடுக்கக்கூடிய விதத்திலே வாழக்கூடிய ஆற்றலை தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அதனால ஆலயத்திலிருந்து உட்காரும் போது உங்களுடைய மனக்கதவுகளை தேவன் திறக்கிறார். வசனங்கள் கதவுகளை திறக்கக்கூடிய சாவியாக இருக்கிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, மனதின் கதவுகளை திறக்கக்கூடிய சாவி தேவனுடைய வார்த்தை. அதான் பேதுருட்ட சொன்னாரு, பரலோக ராஜ்யத்தின் ஆமா நீ பூலோகத்தில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில், நீ பூலோகத்தில் கட்ட வில்கிறது எதுவோ அது பரலோகத்தில். அப்ப எவ்வளவு பெரிய சாவி அவன்கிட்ட கொடுத்தாரு. அவன் தருதலையா இருந்தானா கொடுத்திருக்க மாட்டாரு. அவன் தலை என்று அறிந்து அவனிடத்துல தேவன் சாவியை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். எத்தனை பேர் வீட்டை பூட்டிட்டு சாவியை வந்துட்டு குழந்தைகிட்ட கொடுத்துட்டு வந்தீங்க? வீட்டை பூட்டிட்டு சாவி என்ன பண்றீங்க? பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட கூப்பிட்டு இந்த சாவியை வச்சுக்கோங்க, என் பொண்ணு வந்தா என் பையன் வந்தா கொடுங்க அப்படின்னு தெளிவா சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கீங்களே. அப்ப அதே போல கடவுள் வாக்கு தத்தங்களை யார்கிட்ட கொடுத்திருக்கிறார்? உங்களை எல்லாம் தேவன் தலையாய் மதித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சார், உங்களை தேவன் மிக சிறப்பான நபர்களாய் பார்க்கிறார். சார், உங்களை விட தேவன் வேற யாரையும் சிறப்பா பார்க்கிறதே கிடையாது. அதனால தான் ஆலயத்தில் வந்து உட்கார வச்சு உங்களுக்கு கடவுள் வார்த்தையை கொடுக்கிறார். ஏன்னா உங்களால மட்டும்தான் அந்த வார்த்தைகளை கடைபிடிக்க முடியும். ஒரு வசனத்தை வேகமா வாசிங்க. நீதிமொழிகள் 10:6 நீதிமொழி சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். 7 நீதிமொழிய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்குடைய பேரோ அழிந்து போகும். 11 நீதிமொழிய பாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்குடைய பாயை அடைக்கும். இந்த 3 வசனங்களை குவிக்கா உங்களுக்கு நான் பேசிட்டு கடந்து போக போறேன். முதல் வசனம், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீங்களா நீதிமான்களா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டா எத்தனை பேர் நான் நீதிமான்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறீங்க? சார், எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு சார். வசனத்தை வாசிங்க. 1 Corinthians 1:31. நீதி செய்கிறதுனால் நாம் நீதிமான்கள் அல்ல, தேவன் நமக்கு தன் குமாரனுடைய நீதியை கொடுத்தபடியினால் நாம் நீதிமான்கள். பாருங்க, ஒருத்தர் நீதியை செஞ்சு நீதிமான் ஆகிறத விட தன் குமாரனுடைய நீதியை பெற்று ஒருத்தர் நீதிமான் ஆகிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது. வாசிங்க. 1 பேதுரு இல்லைம்மா, 1 கொரிந்தியர்மா. 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். உங்களுக்குள்ள இயேசு வந்துட்டார் அப்படின்னாக்க ஞானம் வந்துடும், நீதி வந்துடும், பரிசுத்தம் வந்துடும். நீங்க கட்டாயமா மீட்க படுவீங்க. அப்ப உங்களுக்குள்ள நீதி வந்துருச்சுனாக்க நீங்க யாரு? ஒருத்தனுக்குள்ள ஒரு வியாதி வந்துருச்சு. வியாதி வந்த உடனே அவனை என்னவா சொல்லுவாங்க? அந்த வியாதிக்காரன் குஷ்டரோகி. ஏன்? அந்த குஷ்டரோகின்ற வியாதி அவனுக்கு வந்துருச்சு. அப்போ அவன சொல்லுவாங்க, அந்த குஷ்டரோகி கிட்ட போய் சொல்லுப்பா, அந்த பிச்சைக்காரன் போய் சொல்லுப்பான். அப்ப அவனுக்குள்ள என்ன இருக்குதோ அதை வச்சுதான் அவன் டிட்டர்மைன் பண்ணப்படுகிறான். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? அம்மா, அந்த வீட்டுக்கு அந்த ஆள் எப்படி இருப்பாரு? டேய், அந்த ரோட்டில் போனாக்கா, சந்தில் போனேனாக்கா, முனையில் ஓரத்தில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் கருப்பா, கொஞ்சம் குண்டா, ஒரு மாதிரி இப்படி அடையாளம் சொல்லி அனுப்புறீங்க. அவர் எப்படி இருப்பாரோ அந்த சொல்லி அனுப்புறீங்க. ஒருத்தர் ஒரு வியாதி இருக்கிற ஒருத்தரை பார்க்க போகிறீங்க. அப்போ போகும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த ரூம்க்கு வாசல் என்ன பேர் போட்டிருக்கிறாங்க? எந்த நோயாளிங்க உள்ள இருக்கிறாங்களோ அந்த இந்த நோயில பாதிக்கப்பட்ட நோயினுடைய பேர் எங்க இருக்கும்?
அந்த கதவு மேல எழுதப்பட்டிருக்கும். ஸோ அந்த நோய் உள்ள வந்தோடனே அவன் அந்த நோயாளின்னு நம்ம எப்படி சொல்றோமோ, அப்படியே இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறான் என்றால், ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்கப்பட்ட ஒரு மனிதனாய் அவன் மாறக்கூடியவனாக இருக்கிறான். மாணவரை நான் சொல்றேன், இது ஒரு நாள் உங்களை குறைவா மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்களை ரொம்ப லோவா நினைக்காதீங்க. உங்க கூட யாரையும் கம்பேர் பண்ணவே முடியாது. யூ ஆர் அன்கம்பேரபிள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற திமிரு கொஞ்சம் உள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கணவன் மனைவிட்டையோ மனைவி கணவன்கிட்டயோ திமிரை காட்டக்கூடாது. திமுறை யார்கிட்ட காட்டணும்னாக்க, பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் வரும் பொழுது அங்கே உங்கள் திமுறை காட்டணும். குதிரை பார்த்தீங்கன்னாக்க சாதாரண ஒரு இடத்துல கட்டி போட்டிருப்பாங்க, சாப்பாடு போட்டிருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கும். யுத்த காலத்தில் போய் பார்த்துருக்கீங்களா குதிரையை? எங்கெல்லாம் எங்கே சார் பார்க்க முடியுது? இந்த பாகுபலி படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே குதிரை எகுரும், திமிரி கொண்டு அது ஓடக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த திமிரை அது எங்கே காட்டுது? கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். குதிரை தன்னுடைய திமிரை எங்க காட்டுது? யுத்த காலத்துல காட்டுது. அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்ற திமிரை எங்க காட்டணும் அப்படின்னாக்க, ஊழியக்காரர் காட்டக்கூடாது. நான் யாருன்னு தெரியுமா? போட்டேனாக்க உன் திமிரை எங்கே காட்டணும் அப்படின்னாக்க, எங்கே உங்களை அடக்க நினைக்கிறார்களோ அங்கே உங்க திமிரை காட்டணும். யுத்த காலத்தில் குதிரை திமிருமா அப்படின்னா என்னன்னாக்க, எதிர்க்க வருகிறவன் எவனாக இருந்தாலும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்குமா. உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையின் மத்தியில் எழுந்து நின்று உங்க திமிரை காட்டுங்க. சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள இருக்கிறபடினால் நான் யார் தெரியுமா? நான் ஞானம் உள்ளவன், நீதி உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன், மீட்கப்பட்டவன். என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு எவர்கள் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் திமுறா செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை பேர்த்துக்குள்ள திமுர் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கணும் ஆசை அப்படின்னாக்க, அப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த திமுறை காட்டுங்க. பிரச்சனைகளுக்கு மத்தியாக இவங்களை திமுறை காட்டுங்க. தாவீது அவங்க அப்பாவுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்க? அடக்க ஒடுக்கமாக இருந்தான். வாயில்லா பூச்சி, டம்மி பீஸு, வேஸ்ட் பீஸு, என்னென்னமோ தாவீது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவுடைய ஆடுகள் அப்படியே கொண்டு போவான், அப்படியே ஆடுகளை கூட்டிகிட்டு வருவான். அவனை பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல தான் தெரிஞ்சிச்சு. யுத்த காலத்தில் போய் நின்னான் பாருங்க, திமிரு வந்துருச்சு. என்ன திமிரு வந்துருச்சு அப்படின்னாக்க, தேவன் எங்களுடைய இஸ்ரவேலின் மக்கள், எங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறாரு, எங்ககிட்ட ஒருத்தன் லந்து பேசிக்கிட்டு இருக்கிறான், ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னாக்க, இவங்கெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க. அப்படின்னு யுத்தத்தில் போய் நின்று எகுறான் பாருங்க. எகுறமுல, தம்பி யார் பண்ணி சுல்லா மாதிரி இருக்கிற, இப்படி எகுறன்றாங்க. அவனை காலி பண்றேன். அவனை சொன்னாங்க, ஐயோ விட்டா அவன் ஓடி போயிடும் போலயே. கூட்டு போய் ராஜா கிட்ட நிறுத்துறாங்க. எங்க நிறுத்தினாங்க? ராஜா யாரு தேசத்துக்கு? தலை. ராஜா யாரு தேசத்துக்கு? ஆமா. வீரர்கள் யார் இடத்துல பேசுவாங்க? தலைகிட்ட தான் பேசுவாங்க. கோழைகள் யார் இடத்துல பேசுவாங்க? சொல்லுங்க. வீரர்கள் யார்கிட்ட பேசுவாங்க? கோழைகள் யார்கிட்ட பேசுவாங்க? தருதலை கிட்ட பேசுவாங்க. யுத்தத்தில் அத்தனை பேர் நிற்கிறாங்க, எல்லாம் தருதலைங்க. கோலியத்தை பார்த்தியா? அவன் கிட்ட போனாலே சடக் சடக் சடக்குன்னு விரலை ஒடிச்சு தூக்கி போட்டுருவான். தலையை ஒரே திருக்கி போட்டுருவான். எல்லாம் யாருன்னா கோழைகள், தருதலை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் யாருன்னா தாவீது வீரன். இவன் யாருக்கிட்ட தான் பேசணும்? தலைக்கிட்ட தான் பேசணும். கோலியாத் அந்த பக்கம் தலையா நிற்கிறான், இந்த பக்கம் சவுல் தலையா நிற்கிறான். சவுல்ட்டு கூட்டி போயிட்டாங்க. சார் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது சார், இந்த பையன் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான் சார். தம்பி பார்த்துடா ராஜா, பச்சை மைதா மாதிரி இருக்கிற, நசுக்கி போட்டுருவான் அவன். சார் ஆளை தான் பார்த்து அந்த மாதிரி இட போடாதீங்க. சிங்கமும் கரடி விளையாட்டி ஆடை பிடிச்சிச்சு. என்ன பண்ண? திறத்திட்டு போய் வாயை கிழிச்சு அந்த ஆட்டை வெளியில் கொண்டு வந்து அவன் பார்க்குறான். ஐயோ இவன் பெஜாரான இருப்பான் போலையப்பா, இவன் ரொம்ப மோசமான ஆளாக இருப்பான் போலையே. அவன் சொல்றா, சரி ஓகே, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக, நீ போய் யுத்தம் பண்ணுன்றான். கோலியாத்துக்கிட்ட போயிட்டு, உன் தலையை வெட்டி யாருக்கு போடுவேன்? ஆகாயத்து பறவைக்கு உன் தலையை வெட்டி போடுவேன். திமுறா பேசுறான். ஆண்களுக்கும் சொல்றேன், பெண்களுக்கும் சொல்றேன், உங்களோடு இருக்கக்கூடியவங்கள்ட்ட திமுறா பேசாதீங்க. பிரச்சனைகளுக்கு எதிராய் திமுறாய் பேசுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் போராட்டங்களுக்கு நேராய் திமுறாய் பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கும் பொழுது தடை பண்ணுகிற சத்துருவை பார்த்து திமுறாய் பேசுங்கள். என் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை, என்ன உன்னால தொட முடியாது, என் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். இயேசு அதான் சொன்னார், தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப எப்படி ஒரு வியாதி பிடிச்சவன அந்த வியாதியை சொல்லி கூப்பிடுறீங்களோ, அப்படி உங்களை நீங்க எப்படி கூப்பிடுனாக்க, நான் தேவனுடைய பிள்ளை
நான் தேவனுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், நான் தேவனுடைய ஆலயம், அப்படி உங்களை ரிப்ரசன்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுதுதான் நீங்கள் யார் என்ற உண்மையான உருவம் உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நீதிமான் அப்படின்னாக்க இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவன் நீதிமான். நீதிமானுடைய சிரசின் மேல் எங்க இருக்கும் ஆசீர்வாதம்? சிரசின் மேல். அப்படின்னாக்கா தலையின் மேல. எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய தலையின் மேல ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப ஆசீர்வாதம் எங்க இல்ல? நீங்க நினைக்கிற இடத்துல ஆசீர்வாதம் கிடையாது. மாமா கிட்ட, ஓனர் கிட்ட, சித்தப்பா கிட்ட, என் ஃப்ரெண்டு கிட்ட, எங்க முன்னோர்கள் வச்சுட்டு போன இடம், அவங்க கொடுத்த இது, அவங்க பண்ணது, அங்கதான் ஆசீர்வாதம் இருக்குது. அந்த இடத்துல தான் உன் தலையின் மேல தான் கடவுள் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கடவுள் ஆசீர்வாதம் எங்க வச்சிருக்கிறாரு? நீதிமானுடைய சிரசின் மேல். ஆசீர்வாதமா ஆசீர்வாதங்களா? ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதங்கள்ன்றாக்க ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், வருமானம், வேலை, எதிர்காலம், எல்லாவற்றிற்குமான ஆசீர்வாதங்களையும் தேவன் எங்கே வச்சிருக்கிறார்னாக்க உங்க தலையின் மேல வைத்திருக்கிறார். அதனால தான் கண்ணாடியில் பார்க்கும்போது, தலையை பார்க்கும் பொழுது முடி கொட்டிருச்சா, முடி அதிகமாக இருக்கா, கருப்பாய்ச்சா, வெள்ளையாச்சான்னு பார்க்கக்கூடாது. கண்ணாடியில் பார்க்கும்போது சொல்லணும், என் தலையின் மேல் ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுங்க? என்ன போட்டிருக்கு? தங்கும். தங்கும்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நிலைத்திருக்கும், ஸ்டாண்டர்டா இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஒரு இந்த ஃபேன் போட்டிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஃபேன் வாங்கி மாட்டணும். இந்த ஃபேன் இங்கே மாட்டுறோம், அப்புறம் அங்கே மாட்டுறோம், அப்புறம் வெளியில் மாட்டுறோம், அப்புறம் கழட்டி ஓரமாக போட்டுரும். அப்படின்னாக்கா அதை தங்குன்னு சொல்லுவோமா? சொல்லுவோம். இந்த ஃபேனு பல வருஷங்களா இங்கே இருக்குது, அப்போ என்ன சொல்லுவோம்? இந்த ஃபேனு இந்த இடத்துல தங்கிக்கிட்டு இருக்குது, இல்லை தொங்கிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ தங்கும் அப்படின்னாக்கா ஒரே இடத்துல நிலைத்து இருக்கக்கூடியது. அப்பனாக்கா கிராஸ் பண்ணி போறது கிடையாது, தொட்டுட்டு போறது கிடையாது, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறது கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நீதிமானுடைய சிரசின் மேல் தங்கும். அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, உங்க தலையின் மேல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தேவன் நிலையாய் வைத்திருக்கிறார். உங்க தலையின் மேல அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஏன் உங்க தலையின் மேல வைத்தாரு? உங்களை தலையாய் தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களை வாளா பார்க்காதீங்க, உங்களை கோலையா பார்க்காதீங்க, உங்களை பலவீனமானவங்களா பார்க்காதீங்க, உங்களை வியாதி உள்ளவர்களா பார்க்காதீங்க, இல்லை உங்களால முடியாதுன்னு பார்க்காதீங்க, இல்லை எனக்கெல்லாம் அது நடக்குமான்னு பார்க்காதீங்க. சார் எனக்கு நடக்கும். ஒரு தினங்களுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, எனக்கெல்லாம் இது நடக்குமா அப்படின்னு கேட்டாக்க அவன் ஒரு கடவுளை சரியா புரிஞ்சுக்கிறாதவன்னு அர்த்தம். எனக்கு எப்படியும் நடக்கும் அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா, அவன் தான் கடவுளை நல்லா புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எனக்கு இது நடக்குமா பிரதர், எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் மாத்தி யோசிங்க. எப்படி மாத்தி யோசிக்கணும்னாக்க, எனக்கு கட்டாயமா நடக்கும். ஹல்லேலூயா. எனக்கு தேவன் கட்டாயமாக செய்வார். எனக்கு தேவன் தெரிந்து கொண்டபடியினால் தான் என் தலையின் மேல் எதை வைத்திருக்கிறாரு? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதங்கள் தங்கும், நிலைத்திருக்கும். இயேசு தேவன் சொன்னாரு, இது என்னுடைய ஆலயம், இதில் நான் வாசம். அப்படின்னாக்கா தங்கி இருப்பேன், பெர்மனண்டா அங்கதான் இருப்பேன். இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், வருஷத்துக்கு வருஷம் வீடை காலி பண்ணுறது, இல்லை லீஸில் இருக்கிறவங்க 2-3 வருஷத்துக்கு வீடை காலி பண்ணுறது, அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்ட உடச்சல் மாதிரி ஆயிரும். நான் 10 வருஷம் வாடகைக்கும் லீஸ்லையும் மாறி மாறி இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க பீரோவில் எந்த இடத்துல சொட்டை இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் பீரோ சொட்டையாக இருக்கும். தூக்கி இறக்கி அடிபட்டு எல்லா இடத்துலையும் என்னாச்சுன்னா நொறுங்கி இருக்கும். அப்போ ஒவ்வொரு இடமா மாறி போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு சொந்த இடத்த வாங்கி அந்த சொந்த இடத்துல கட்டி அந்த சொந்த இடத்துல நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் டே தூங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு தூக்கம் உங்க வாழ்க்கையில அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க தூங்காத அப்படி ஒரு ஸ்லீப் உங்களுக்கு வரும் பாருங்க. அந்த ஸ்லீப் உங்களுக்கு என்ன சொல்லுனாக்க, இனி ஜாமானை தூக்கிட்டு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது, வீடு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, தேட வேண்டிய அவசியம் கிடையாது, ஹவுஸ் ஓனர் தொல்லை கிடையாது, தண்ணி தொல்லை கிடையாது, கண்டு பிள்ளை ஏத்திரம் இறக்கலான்ற தொல்லை கிடையாது. இது என் வீடு, இதுல நான் வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த மாலை வேளை கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறாரு, உனக்கு நான் நிலையான வாசஸ்தலத்தை உண்டாக்குவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. வார்த்தை வரும் பொழுது ஆமென் ஆண்டவரேன்னு சொல்றீங்கன்னாக்க மனக்கதவை திறக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்லும் பொழுது அதெல்லாம் நடக்கிற காரியமா, தம்பி ஏதோ பேசுறாப்புல, அதெல்லாம் நமக்கு வருமா அப்படின்ட்டு எப்போ நினைக்கிறீங்களோ தைரியமா இருங்க, கட்டாயம் நடக்காது.
பயப்படுறவங்களுக்கு கட்டாயமா நடக்காது, தைரியமா இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள். அப்ப உங்க தலையின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துட்டு போகுமா, நிலைச்சிருக்குமா? நிலைத்திருக்கும். நிலைத்திருக்கும்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நீங்க சரியில்லை, நீங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க, நீங்க ஒரு கோளாறு பிடிச்ச ஆளா இருக்கிறீங்க, பைபிள் வாசிக்கல, ஒரு மாதிரி செபிக்கல, ஒரு மாதிரி லைஃப் இருந்துகிட்டு இருக்குது, ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு ஆளா இருக்கிறீங்க, நீங்க அப்படி இருக்கிறீங்கன்றனால தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த மாதிரி இருக்காது. ஹலோ, இருக்கீங்களா? ஒரு அம்மா வந்துட்டு பசங்களை காலமுக்கு சொல்லுவேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் காலமுக்கு விட்டுட்டு இருப்பேன், இப்போ என் பசங்களை காலமுக்க சொல்கிறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் காலமுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க, காலமுக்கும் போது கை மட்டும் தானே ஆடணும். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா காலமுக்கும் பொழுது உடம்பும் சேர்ந்து ஆடும். எப்படி ஆடுங்க? கால் அமுக்கும் பொழுது அவங்க காலை பிடிச்சி கையை தொட்டு அமுக்கும் பொழுது அவங்க கை மட்டும் ஆடாது, என் உடம்பும் சேர்ந்து. இப்போ நான் இது எதுக்கு சொன்னேன்? ஆசீர்வாதம் தங்கும். நீங்க சரியில்லாத ஆளா இருக்கிறபடினால ஆசீர்வாதங்களை தேவன் வச்சு எடுக்கிறவர் கிடையாது. சில பேர் கடவுளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் ஒரு 3 நாள் உபவாசம் போட்டேன், நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன், 50 அதிகாரம் நான் வாசிச்சேன், எனக்கு கடவுள் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னா அது ஆசீர்வாதமே கிடையாது. அது கூலி. என்னதுங்க அதுக்கு பேர்? என்ன? வேலை செஞ்சதுக்கு கூலி. ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? நீங்க ஒண்ணுமே செய்யாத போது உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க மேல தங்கும் அப்படின்னாக்க நிலைத்திருக்கும். சரி, இப்ப மேல கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடும் உணர்வும் எனக்குள்ள வரும்பொழுதுதான் நான் செய்கிற சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அதை சிறப்பாய் நான் செய்யக்கூடியவனாக இருப்பேன். யோசேப்பை சிறைச்சாலையில் போட்ட பொழுது கூட, என்னை சிறைச்சாலையில் போட்டாங்களே ஆண்டவரே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கல. அவனுக்குள்ள கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறபடினாலே என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு கூட அவன் செய்கிற வேலையை சிறப்பாய் செய்தபடினாலே அதன் மூலமாய் தேவன் அவனை உயர்த்தக்கூடியவராக இருந்தார். இந்த மாலைவில் நான் சொல்றேன், உங்க மேல ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ அதை விட பெஸ்ட் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். உங்க மேல ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுங்க? தங்கம். உங்க தலையின் மேல தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை வேற இடத்துல தேடாதீங்க. ஆசீர்வாதம் உங்க தலையின் மேலதான் இருக்குது. நீங்க வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க, ஏங்க ஆசீர்வாதம் நம்ம தலை மேலதான் இருக்குதான். சில பேர் சர்ச்சில் ஃபர்ஸ்ட் போற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ என்னது ஊழி கட்ட ஆசீர்வாதத்தை வாங்காம வந்துட்டேன்னு. ஊழி கட்ட ஆசீர்வாதம் வாங்கினால ஆசீர்வாதம் கிடையாது, உங்க தலையின் மேல் ஆசீர்வாதம் நிலைத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள். எப்ப இந்த வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்குள்ள அந்த ஸ்பார்க் எப்ப உள்ள வருதோ அப்பதான் பட்டாசு கடை வெடிச்சு செதற மாதிரி நீங்கள் போய் செய்கிற வேலைகளிலே தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எதிர்பார்ப்பு இல்லாதவனுக்கு தேவன் எதுவும் செய்கிறதில்லை. தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதிர்பார்க்கிறவனுக்கு தேவன் எதிர்பார்ப்பை காட்டிலும் அதிகமாய் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எதிர்பார்ப்பே இல்லாதவனுக்கு தேவன் எதையும் செய்கிறது இல்லை. ஏன்? அவன் எதிர்பார்க்கிறதே இல்லையே. ஆனால் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவன் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் அதிகமாய் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 10:7. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். ஆமா, நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். உங்க பேரு யாருக்கும் தெரியாம வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போறது தேவனுடைய சித்தம். எல்லாரும் கவனிங்களா? நீங்க இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போறது தேவனுடைய சித்தம் கிடையாது. உங்க பேரு யாருக்குமே தெரியாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போறதுக்கு தேவனுடைய சித்தம் கிடையாது. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று. இந்த புகழ்பெற்று விளங்கும்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, உங்களுடைய பேரை கடவுள் எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்கொண்டு போறாரோ அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனதை நீங்கள் நிரப்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ரேனாட் போங்கே அப்படின்னு ஒரு தேவ ஊழியரை குறித்து சில தினங்களுக்கு முன்பாக சில வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, அவர் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தேவ ஊழியர். அவருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆப்பிரிக்கா தேசத்தின் மேல தேவன் சொன்னாராம், உன்னை கொண்டு நான் ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு அசைவை உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் யோசிச்சாராம், என்னாண்டவரே ஆப்பிரிக்கா தேசத்துக்கே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரக்கூடியவனா நீ தெரிந்து கொண்டு இருக்கிறீரா? அவனால் கிரகிக்க முடியல. எப்பயுமே கடவுள் பாருங்களேன், நீங்க நம்பக்கூடிய விஷயங்களை உங்க இடத்துல பேசவே மாட்டார். நீங்க நம்பவே முடியாத விஷயங்களை உங்க இடத்துல பேசினார்னா அதுதான் தேவன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு 100 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், அது கடவுளுடைய வார்த்தையே கிடையாது. சிஸ்டர், உங்களுக்கு கடவுள் 1 கோடி ரூபாய் கொடுப்பான்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், அப்படியே எங்க அப்பா 1 கோடி அப்பு, ஆமாப்பு 1 கோடி அப்படின்ற மாதிரி 1 கோடியா அப்படி கேட்காதீங்க.
நீங்க கண்ணை உருட்டும் போது கடவுள் பயப்படுறவர் கிடையாது. 1 கோடின்றது உங்களுக்கு தான் பெருசு, தேவனுக்கு ரொம்ப சிறுசு. எத்தனை கோடியா இருந்தாலும் அவருடைய பார்வை ஒண்ணுமே கிடையாது. அப்ப வியக்க அந்த ரேனாட் போங்கே என்ற தேவ ஊழியர்கிட்ட கடவுள் சொன்னாரா, ஆப்பிரிக்கா தேசத்துல உன்னை கொண்டு நான் எழுப்புதலை கொண்டு வருவேன்னு சொல்லி. அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல சாதாரண ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்தின அந்த தேவ மனிதன் பல லட்சம் மக்களோட கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சாங்களாம். ஃபுல்லா அற்புதம், அதிசயம், அடையாளம், ஊனமுற்றவங்களுக்கு சுகமாகிறது, கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரியாது, காதுகளுக்கு காது, நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க, படுக்கை வச்சு தூக்கிட்டு வரவங்க திருப்பி எந்திரிச்சு படுக்கை எடுத்துக்கிட்டு போறாங்க. பெரிய ஒரு அசைவு ஆப்பிரிக்க தேசத்துல உண்டாக்கப்பட்டதா. அப்ப அவர் கடவுள்கிட்ட கேட்டாரா, என்ன ஆண்டவரேனாக்க, நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். 25 லட்சம் 30 லட்சம் மக்கள் கூடுவாங்களாம் அவர் கூட்டத்துல. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ லட்சம் மக்கள் கூடுற அளவுக்கு ஒரு தேவ மனிதன் நின்று தேவனை நிரூபித்து வார்த்தையை பேசிக்கொண்டு இருப்பார் என்றால் அந்த இடத்துல தேவன் செயல்படக்கூடியவராக இருந்தார். நான் சொல்றேன், உங்க பேர் புகழ் பெற்று விளங்கும். ஹல்லேலூயா. ஏன் உங்க பேரை புகழ் பெற்று விளங்க தேவன் செய்கிறாரு? அதன் மூலமாய் தேவன் இந்த உலகத்தை நிரப்ப விரும்புகிறார். அப்ப அதான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் பலுகி பெருகி பூமியை, அப்ப நீங்க யாரு? பூமியை நிரப்பக்கூடிய ஆசீர்வாதத்தை உங்கள் தலையின் மேல தேவன் வைத்திருக்கிறபடினாலே உங்கள் பேர் புகழ் பெற்று விளங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பேர் புகழ் பெற்று விளங்கும். நான் விசுவாசிக்கிறேன், என் பேர் புகழ் பெற்று விளங்கும். அதுக்கான முன் ருச்சியை போன வாரமே சொல்லிட்டேன். எத்தனை பேர் செய்தி கேட்டீங்க போன வாரம்? செய்தி கேட்கலனாக்கா யூடியூப்ல போய் கேளுங்கன்னு சொல்ல மாட்டேன். போன வாரம் என்ன சொன்னேனாக்கா, MSD மகேந்திர சிங் தோனி, அவர் பேர் தான் எனக்கும். முத்துக்காமாட்சி சுரேஷ்குமார் டேனியல், MSD. உலகத்தில் இருக்கிற அந்த ஒரு மனிதனை கிரிக்கெட் துறையில உயர்த்தி உலகம் முழுவதும் அவர் பேர் தெரிய வைக்க முடியும் என்றால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த MSD-ய தேவன் உலகம் முழுவதும் தெரியக்கூடிய நபராக, என் பேர் புகழ்பெற்று விளங்கக்கூடிய விதத்திலே என்னை தேவன் கொண்டு போய் நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்னு கேட்க மாட்டேன், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. நல்லா பார்த்துக்குங்க. கருப்பா இருக்கேன், குண்டா இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் வருது, ரொம்பவும் ஸ்லிம்மா, ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ட்ரெஸ் போட்டு பெரிய இடத்துல நின்று பேசி கொண்டிருப்பேன். உலகத்திற்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய இடத்துல தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அநேக மீடியாக்கள் இருந்து அநேகர் பார்ப்பாங்க, டிவியில பார்ப்பாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நேராக பார்க்கும் பொழுதே மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, டிவியில வேற நாங்கள் அதை பார்க்கணுமா? தலை எழுத்து பார்த்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. கடவுள் சொன்னாரு, சபையில் இருக்க மக்களுக்கு நன்றி சொல்றா அப்படின்னாரு. ஏன் ஆண்டவரே? உங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். நீலாம் பிரசங்கிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா சில பேர் வந்திருக்கவே மாட்டாங்க. நீலாம் பிரசங்கிக்கிறேன்னு தெரிஞ்சும் உட்காந்து பிரசங்கத்தை கேட்டாங்க பத்தியா, அவங்களாம் கேட்கறதுனால தான் நீ இன்னும் பிரசங்கத்துல நல்ல சிறப்பானவனை அவனை மாற்ற முடிஞ்சிச்சு பத்தியா. எனக்கு நன்றி சொல்றதுல அந்த மக்களுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னாக்க, நான் எப்படி பேசிக்கிட்டு இருந்தனோ, எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேனோ, எப்படி பேச போகிறேனோ, அது எல்லாத்தையும் உட்காந்து பொறுமையாக கேட்குறீங்க பார்த்தீங்களா. எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தினுடைய மேலான பகுதியை தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என் மேலே வரக்கூடிய ஆசீர்வாதம், எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தினுடைய பெரும் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் மேலே இம்பார்ட்டேஷன் பண்ணி உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை தேவன் உருவாக்கும் பொழுது அவன் உருவாக்கப்படுவதற்கு எவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்களோ, உருவாக்கப்பட்டவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து எடுத்து உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு தேவன் கொடுக்க ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக எவர்களை தேவன் உபயோகப்படுத்துகிறார்களோ அவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறதிலே அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மணி துளிகளுக்கும் ஏற்ற நன்மைகளை தேவன் உங்களுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று, ஏன் புகழ் பெற்று விளங்கணும்? பலுகி பெருகி பூமியை நிரப்பி, இந்த பூமியை நிரப்பக்கூடிய விதத்தில் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் தலையின் மேல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்கள் பேர் புகழ் பெற்று விளங்கும். ஒரே வசந்த வாசிங்க, அதோட முடிக்கிறேன். நீதிமொழிகள் 10:11. நீதிமொழிய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்குடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. சரி, இப்ப தேவன் நீதிமானுடைய சிரசின் மேல என்ன வச்சிருக்கிறாரு? ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரு. எல்லாரும் என்ன பாருங்களேன், நீதிமன்ற சிரசின் மேல் என்ன இருக்கு? ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டிட்டு தண்ணி டேங்கை சைடில் வைப்பீங்களா
ஃப்ரண்ட்டில் வைப்பீங்களா, மாடியில் வைப்பீங்களா? மாடியில் வைப்பீங்க. ஏன் மாடியில் வைக்கிறீங்க? தண்ணியினுடைய ஃப்ளோ மேலேருந்து கீழே வரணுன்றதுக்காக தான் தண்ணி டேங்க் கொண்டு போய் மேலே வைக்கிறீங்க. அப்போ கடவுளை ஆசீர்வாதத்தை எங்கே வைக்கிறாரு? சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை வச்சுட்டாரு. இப்போ ஆசீர்வாதத்தை வச்ச தேவன் வீட்டின் மேலே டேங்க் வச்சுட்டாரு. இப்போ டேங்க்ல இருந்து ஒரு பைப் அப்படியே எடுத்து கொண்டு வந்து டாய்லெட்டில், கிச்சனில், வாஷ்ரூமில், கை கழுவுற இடத்துல எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பைப்பு செட் பண்ணுறீங்க. ஏன் அந்த பைப் செட் பண்ணுறீங்க? மேலே டேங்க் வச்சுட்டீங்களா, போய் மொண்டு எடுத்துன்னு வரலாம்ல, அதுக்கு டேங்கை மேலே வச்சிங்க. தண்ணியை மேலே ஏற்றி கீழே இறக்கி பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்றீங்களா? அதே போலதான் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அந்த நீதிமானுடைய சிரசின் மேல் தங்குகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய டேபு தான் என்னன்னாக்க நீதிமானுடைய வாய் ஜீவ டேங்க். ஆசீர்வாதம் தலையில வச்சுட்டாரு, வாயில என்ன வச்சுட்டாருங்க? பயன்படுத்தக்கூடிய ஊற்று டேப கடவுள் வச்சிருக்கிறாரு. அப்போ உங்க தலை டேங்க், உங்க வாய் தான் என்னதுங்க? டேபு. எல்லாரும் சொல்லுங்க, தலை டேங்க், என் வாய் தான் டேபு. அப்ப அந்த வாயில தான் திறக்க முடியும். அப்போ உங்க தலையின் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவதற்கான டேப் எதுங்க? அப்ப வாய். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு நம்பணும், என்னுடைய சிரசின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கிறது, நிலைத்து இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எனக்குள்ள இருந்து வெளியில வந்து நான் பயன்படுத்தக்கூடிய டேப் தான் எதுங்க? என்னுடைய. அப்போ உங்க வாயை நீங்க எப்படி பயன்படுத்தணும்? டேங்க்ல இருக்க தண்ணி பைப் வெளியே வந்து டேப்ல வந்து நீங்கள் திறக்கும் பொழுது எப்படி தண்ணீர் வருகிறதோ அப்படியே உங்கள் தலையின் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை வெளியில கொண்டு வருவதற்கு உங்கள் வாயை பயன்படுத்துங்கள். அதான் சொன்னேன் நான். கோழி குஞ்ச வெளியில திறந்து விட்டீங்கன்னாக்க சுத்திட்டு மறுபடியும் எங்க தான் வரும்? வீட்டுக்கிட்ட வந்து நிற்கும். வீட்டுக்கிட்ட வந்து கூட என்ன பண்ணாக்கா பேக் 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 சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஓன்னு அப்படியே வந்து ஒன்றா சுரும், டக்குன்னு கூடையை வச்சு மூடிடலாம். அப்போ உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வெளியில் போயிட்டு திருப்பி சுற்றிக்கிட்டு வரும் உங்ககிட்ட வரும் பொழுது நீங்கள் அனுப்பின வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் இருந்தால் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும், தீமையான வார்த்தைகள் இருந்தால் தீமையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக. அப்போ வாயை திறந்து பேசும்பொழுது கவனிச்சு பேசுங்க, நன்மையான காரியங்களை பேசுங்க. பிள்ளைகளை பார்த்து நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, கணவரை பார்த்து நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, மனைவியை பார்த்து நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, ஏதோ சொல்ல வர்றாரு, ஒன்றும் சொல்ல மாட்டுறாரு. மனைவியை பார்க்கும் பொழுது என்னோட நீ கொஞ்சம் வயசான மாதிரி தான் தெரியுற, பிரச்சனைக்கான உள்ள எவன் போனாலும் பலிகடா தான். மனைவியை பார்க்கும்போது என்னோட நீ கொஞ்சம் எங்கா இருக்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், தோசையில் எண்ணெய் நிறையா ஊற்றி கொடு சொல்லுங்க. சாம்பாரில் முந்திரி பருப்பு கிடக்கும், நம்ம சாம்பாரில் முந்திரி பருப்பு கிடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோட நீ ரொம்ப இளமையாக இருக்கிறன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்கனாக்க மகிழ்ச்சி ஆகிடுறாங்க. மனைவி கணவரை பார்த்து சொல்லணும், பரவாயில்லைங்க, முதல்ல நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. சில பேர் படத்தை பார்த்துட்டு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. படத்தில் மனைவி வந்து வீட்டுக்கார சட்டை போட்டு பட்டன்லாம் போட்டுவிடுவாங்க. அதே போல் சில கணவர் கல்யாணம் ஆன பிற்பாடு சட்டை ஹேங்கரில் இருக்கு நின்றுக்கிட்டே இருப்பாங்க. என்ன இல்லை சட்டை துரைக்கு எடுத்து மாட்டி விடுவாங்க, அதாவது தொங்கதை எடுத்து மாட்டுங்க. ஆனால் படத்தில் ஒரு மாதிரி காமிச்சானுங்க, படம் வேற, வாழ்க்கை வேற. ஆனால் படத்தை விட வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்கான ஒரு சூட்சம் இருக்கு. என்ன தெரியுங்களா? உங்களோட பார்ட்னரை, உங்களுடைய பேரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உயர்த்தி பேசுகிறீங்களோ, ஹாப்பியாக வச்சுக்கிறீங்களோ, அவங்களுக்கு வேண்டியதை முன்னாடியே வாங்கி கொடுத்துறீங்களோ, அவங்க உங்களை ரொம்ப திருப்தியாக பார்த்துப்பாங்க. ஹல்லேலூயா. சார் எல்லா செய்தியும் கொடுத்துட்டு கடைசியில் கொஞ்சம் ஊறுகாய் வைக்கிற மாதிரி கணவன் மனைவியை குறித்து ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுறீங்களையா? பிரசங்கத்தினுடைய சூட்சமே என்னன்னாக்க இருவர் ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் சேரும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தின் நிறைவு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன இருக்கும்? நீதிமானுடைய பேர் எப்படி இருக்கும்? ஏன்? அதனால இந்த பூமியை நிரப்பக்கூடியவங்களா வச்சிருக்கிறாரு. நீதிமானுடைய வாய் என்ன? அப்ப நீங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மறுபடியும் உங்களை நோக்கி வரக்கூடியதாக. அப்ப நீங்க எப்படி பேசணும்னு பிளான் பண்ணிக்கோங்க, கரெக்டா பேசுங்க. உங்க மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹலோ, இருக்கீங்களா? உங்க தலையின் மேல என்ன இருக்கு? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? அது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்க தலையின் மேல் இருக்கிறது என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆள் என்பதை நினைச்சு பாருங்க. நீங்க நினைச்சு பாருங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம் தலையின் மேல் இருக்குனாக்கா நான் எவ்வளவு பெரிய ஆளு, அதை நினைச்சு பார்த்தீங்க. என் பேர் புகழ்பட்டு விளங்கும்படி தேவன் செய்வார் என்றால் என்னை தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நினைச்சு பாருங்க. என் வாய் ஜீவ ஊற்று, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகளாக வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்போ நீங்க இந்த பூமியை நிரப்பக்கூடியவர்களாய் தேவன் உங்களை
தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களாலதான் முடியும். அதனால கடவுள் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த மாலை வேளையில ஒரு 10-15 பேர் இங்க இருந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க சாதாரண நபர்கள் அல்ல என்று நான் நம்புகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் விசேஷித்த கிருபைகளை வைத்திருக்கிறார், விசேஷித்த அழைப்பை வைத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்களோட சிறப்பை யாரும் படிக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. என் பேர் புகழ் பெற்று விளங்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஸ்கூல்ல போகும்போது நான் தான் 10வது ஆளு 12வது ஆளு. என் பேர் புகழ் பெற்று விளங்கும். இந்த பகுதியில் என் பேர் நாரி போச்சு சார், சொல்லக்கூடாது. என் பேர் புகழ்பெற்று விளங்கும். என்னை அதுக்காக தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பூமியை நிரப்ப போறீங்க? உங்களால மட்டும்தான் நிரப்ப முடியும். அதனால தான் கடவுள் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்க மேல ஆசீர்வாதங்களை தேவன் தங்கும்படி செய்திருக்கிறாரு. உங்கள் வாய் ஜீவ ஊற்று, உங்கள் பேர் புகழ் பெற்று விளங்கும். உங்களை விட சிறப்பான இந்த உலகத்துல இல்ல. கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க, என் தலையின் மேல ஆசீர்வாதம் இருக்குது, என் பேர் புகழ் பெற்று விளங்கும், என் வாய் ஜீவ ஊற்று. உங்களால பெரிய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்துல கொண்டு வர முடியும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடந்து போங்க. உங்க வாழ்க்கையில தொடர்றதை எல்லாம் தேவன் உங்களுக்கு அனுகூலமாக்க கூடியவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே.